அனைவருக்கும் வணக்கம். நான் பெரியபாளையத்துக்கு போயிருந்தேன். 7வது வாரம் பெரியபாளையம் அம்மனை தரிசனம் பண்ண போயிருந்தேன். ஏன்னா சந்திரகிரகணம் மறுநாள் அப்படின்றதுனால 7வது வாரம் சனிக்கிழமையே போயிட்டு பெரியபாளையத்து அம்மனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நான் போயிருந்தேன். நான் அந்த போயிருக்கும்போது ட்ராவல் விளாக் மாதிரி என்னென்ன பார்த்தேன் எல்லாமே உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது பெரியபாளையத்தம்முடைய கருவறை. வாங்க ட்ராவல் விளாக் பார்ப்போமா. இது உங்களுக்கு பாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம அம்மன் கோயிலுக்கு போனோம். இங்கேருந்து பார்த்து இந்த கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா காரில். இந்த பாலமே இந்த ஆறு பேர் ஆரணி ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரணி ஆறு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகும்போது நல்லா வெளிச்சம். கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும். நான் திருப்பி ரிட்டனில் வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருட்டாக இருக்குன்னு உங்களுக்கு லைட் வெளிச்சம்லாம் காட்டுறேன். இப்போ பகலில் பாருங்கள் 5:15 இருக்கும். 2 பக்கமே தண்ணி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா அருமையாக இருந்துச்சு. இந்த பாலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த நடைபாதையிலலாம் நிறைய கொய்யாப்பழம், நெல்லிக்காய் எல்லாம் விற்பாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஈசல் கூட விற்பாங்க. அதேபடி மரவள்ளி கிழங்கு இல்லை, அதை விற்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் மரவள்ளி கிழங்கு, தண்டங்கீரை ரொம்ப ரொம்ப விசேஷம் பெரியபாளையத்தம்மன் கோயிலில். நம்ம அப்படியே பாலத்தை கடந்து போவோம். ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் கோயிலையும் தாண்டி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் பக்கம் தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம். அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் போய் கார் பார்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்கூலையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாக லைனில் ஃபுல்லாக கடைகள் தான். நல்லா அலுமினியம் கூடன்னுவாங்க, அன்னக்கூடன்னுவாங்க, அதில் தான் ஃபுல்லாக விற்பாங்க. நிறைய பாத்திர கடைங்க, குட்டி குட்டி பாத்திர கடைங்க இருக்கும். அலுமினிய பாத்திரம், சின்ன பசங்க விளையாடுறதுக்கு செட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். வளையல் கடையெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பார்த்துட்டு என்னமோ நேராக ஸ்கூலில் போய் காரை பார்க் பண்ணி தான் நாங்கள் படித்த ஸ்கூல். பெரிய கேட் இருக்குது பாருங்கள், இங்கே தான் படித்தோம். இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படி நடந்து, ஏன்னா இது கொஞ்சம் தொலைவு நடந்து போனால் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா கார் பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு நாங்கள் அம்மன் கோயிலுக்கு ஷார்ட்கட்டில் போகிறோமா, அதை போகிற வழியெல்லாம் கடையில் தான் இருக்கும். அந்த கடைகளை அப்படியே பார்ப்போம். ஏன்னா நான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஆனந்த வேலை அப்படியே எடுத்தது தான். ஏன்னா மலை வாங்க வாங்களா இதான் அந்த புட்டு கோயில் கதை போடுறாங்களே, சரிப்பா இந்த வளையல் சத்தம் கட்டிட்டான். எப்பல கட்டி என்ன பாருங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் முன்னாடியே உடைச்சிருவாங்க. உடைச்சிட்டு நம்ம அங்கே அர்ச்சனைக்கு சொல்லிவிட்டு மாலையை வாங்கிட்டு உள்ளே போய் அம்மனை பார்க்க போயாச்சு. கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்தனால நம்ம முன்னாடி கிட்டையே நாங்கள் பார்த்தோம். இதுதான் கருவறை. இந்த பெரிய முகம், வெள்ளி முகம், தாயார் முகம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் குட்டியாக லிங்கம் இருப்பாங்க. நம்ம அபிஷேகத்துக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணால் அந்த லிங்கத்தை, சுயம்பு லிங்கத்தை தரிசனம் பண்ணலாம். மேல்மருவத்தூரில் இருக்க ஆதிபராசக்தியில் இருக்கிற மாதிரி தான் சுயம்பு லிங்கம் இருக்கும். ரொம்ப அருமையாக அம்மன் அப்படியே பெரிய கண்ணோடு அப்படியே சிரிச்சிட்டே இருப்பாங்க. சிரித்த முகத்தோடு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே வருவோம். வெப்பஞ்சலை பார்த்துட்டே வருவோம்.
இதோ அந்த அந்த முடிஞ்சு போச்சா? இதுதான் பெரியபாளையத்தம்மன் புத்துக்கோயில், பழைய புத்துக்கோயில். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்பொழுதுலாம் பார்த்துருக்கேன். இப்போ நல்லா அதை வந்து மாடிஃபை பண்ணி அம்மன் முகம் வச்சு, இந்த பக்கமும் மண்ணாலே அம்மன் முகம் வச்சு வச்சுருந்தாங்க. இங்கே பொங்கல்லாம் வந்து உங்களுக்கு பொங்கல் வச்சு எல்லோரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே புத்துக்கோயிலை சுற்றி வந்தோம். பெரியபாளையத்தம்மன் வரலாறு சொல்லும்போது இந்த புத்துக்கோயிலை தான் சொல்லுவாங்க. இதுக்குள்ள தான் அந்த பாம்பு இருந்ததாகவும் வளையல் வந்து உள்ளே போனதாகவும் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதனால் அம்மனை அப்படியே கும்பிட்டுட்டு நம்ம வரோம். அவங்க பொங்கல் வச்சவங்க நமக்கு பொங்கல் கொடுத்தாங்க. அந்த சக்கரை பொங்கலையும் கையில் வாங்கிட்டு சக்கரை பொங்கல் நம்ம அப்படி புத்துக்கோயிலுக்கு நெய்வேத்தியம் காட்டியாச்சு. திருப்பி அப்படியே ரிட்டன் வர வேண்டாம். நல்லா இருட்டிருச்சு. உங்களுக்கு வந்து பௌர்ணமி நிலவும் வந்தாச்சு. நம்ம திருப்பி எந்த பாலத்து வழியாக வந்தோமோ அந்த பாலத்தை வரும்போது உங்களுக்கு அந்த இருட்டு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பௌர்ணமி வந்துடுச்சு பாருங்கள். பௌர்ணமியை பார்த்தாச்சு. எல்லாமே நம்ம வரும்போது வந்து இப்படி வெளிச்சத்தில் வந்தோம். இங்கே மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பெரியபாளையத்துக்கு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றது. பௌர்ணமி பார்த்துக்கிட்டே அப்படியே காரில் எங்கே இறங்கணுமோ அங்கே ஏறி திருப்பியும் நம்ம இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி வரோம். பாலத்து ஃபுல்லாக 2 பக்கமும் நல்லா லைட்டு ஜகஜோதியாக இருந்துச்சுங்க. அருமையாக இன்றைக்கி பெரியபாளையத்தம்மன் கோயில் 7வது வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராவல் விழாக்கு சுற்றி காட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. தாயாருடைய கருவறையும் உங்களுக்கு எங்கிட்ட வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு காட்டினேன். பெரியபாளையத்தம்மனை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்காதவங்க பார்க்கட்டும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன். போன வருஷம் போட்டிருக்கேன். நீங்கள் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வரலாறு எல்லாமே இருக்கும். இது ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி தான் இது ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து எங்கேயுமே நான் நின்றுலாம் எடுக்கலை. போய் காரில் போய் அம்மனை பார்த்துட்டு அப்படியே நம்ம வரோம். இப்போ பாலத்து வழியாக வரோம் பாருங்கள். இந்த பாலத்தில் லைட்டிங்லாம் போட்டாங்க. நம்ம அப்போ வரும்பொழுது லைட்டிங் இல்லைல்ல. இப்போ நல்லா வெளிச்சம் 2 பக்கமும் நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பௌர்ணமியும் நிலவும் நல்லா ஜொலிக்குது. பௌர்ணமி நிலவை பார்த்துட்டே தான் நம்ம அப்படியே வரோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் ஊர் பெரியபாளையத்துக்கு 7வது வாரம் போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க.